நானும் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நவம்பர் மாதம் அக்டோபர் மாதத்தில் நானும் பிரியனாவும் உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருந்தோம். என்ன பேசணும்னா தமிழ் நல்ல செய்யுள் இலக்கணம் அதெல்லாம் நல்ல பிரியனா. அதாவது நான் என்ன சொல்லிட்டு எல்லா புராணங்களுக்கும் என்ன இருக்கு செய்தி இருக்கு. ஆனா உண்மையான சம்பவத்துக்கு சத்தியத்துக்கு என்ன இல்லை, சரியான ஒரு செய்யுள் இல்லை. எத்தனையோ கட்டுக்கதைகளுக்கெல்லாம் என்ன எழுதிருக்கிறாங்க, புக்கா எழுதிருக்கிறாங்க. ஆனா உண்மை சத்தியத்தை எழுதுன அந்த பரிசுத்த வேதாகமத்துக்கு என்ன இல்லை, செய்தி இல்லை தமிழ்ல அப்படின்னு கேட்டுட்டு இருந்தோம். டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் 2 பேரும் அதை பரிமாறிட்டு இருந்தோம். அப்போ ஆவியானவர் விஜயன் சொல்ல ஏன்னா அப்பதான் கிரியை செய்ய ஆரம்பிச்சார். கர்த்தருடைய கிரியை விஜயனுடைய மனசுல ஆரம்பிச்சது. அது நாளாக ஆக அது வேரூன்றி பலமாகி நல்ல பெருசா ஒரு ஆரம்பம் போல வளர்ந்து என்ன விழுந்து விட்டு அவர் இட்டு தூக்கி நீங்காம போயிட்டு அங்கே பர்மனண்டா பிடிச்சார். அது அவர் கர்த்தருக்கு திருப்பி உட்கார்ந்தார். அவர் வேலையை விட்டுட்டு வந்தது இதுதான் அப்படிங்கிறது அப்புறமா தான் அவருக்கே புரியுது. வேலையெல்லாம் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு பல இடத்துலாம் அப்படி நினைச்சிட்டு கிடைக்கலையே, நான் எதிர்பார்க்கிற வேலை கிடைக்கிறேன் நினைக்கிறதா, எதிர்பார்க்கிற வேலை என்ன கிடைச்சு இங்கே இருக்குது. இந்த வேலையெல்லாம் எதிர்பார்த்து அவரை உட்கார வச்சுட்டு இருக்கிறார் வீட்டில். இந்த அக்டோபர் மாதத்துலேருந்து ஒரு 2 monthsல கிட்டத்தட்ட முடிச்சுட்டாரு. நம்பி மனசு ஒருக்கா யோகம் 4 டியூஸ்டேஷன்லையும் ஒன்னா சேர்ந்து 4 டியூஸ்டேஷன் ஒன்னா சேர்த்து முதல் வருஷத்துலேருந்து இந்த 4 டியூஸ்டேஷன் கடைசி வருஷம் வரைக்கும் செய்யுள் எழுதுகிற 2ஆம் வயசுல எழுதுபடிக்கு அவருக்கு ஆலோசனை கொடுத்து அந்த தாளத்தை கொடுத்து எழுதிருக்கிறார். அதை எழுதி முடிச்சிருக்கிறாரு. இது சுவிசேஷமாக தமிழ்நாடு முழுசும் போகணும் அதுக்காக இதே எழுதப்படும். தமிழ் அதிகமான தமிழர்கள் புலவர்கள்ல இல்லைன்னா தமிழ் லெக்சரர் தமிழ் ஆசிரியர்கள்ல பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ தமிழ் தான் ரொம்ப கம்மியாக. நமக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல, பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக தான் இருக்கும். இப்போ அதனால இது அநேக இந்து அண்ணா அதாவது கிறிஸ்தவர் அல்லாத ஆசிரியர்கள் ப்ரொஃபஸர்கள் இதை படித்து இயற்கை குறித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு சுவிசேஷமா பயன்படும் அப்படின்றது அதுதான் அந்த அடிப்படை. இந்த புத்தகத்தை எழுதி முடிச்சுட்டு அந்த புத்தகத்தை கஷ்டத்தை நாம பிரதிஷ்டம் சரிங்களா? ஜமடமா மகா இரக்கமும் திருமையும் உள்ள அந்த பரலோகத்தினாலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும், எப்போது செய்ய வேண்டும் என்று எல்லாவற்றையும் பரலோகத்திலே நீ தீர்மானித்து வைத்திருக்கிறீர்கள். பரலோகத்தில் உங்கள் சித்தம் நிறைவேறுகிறது போல பூமியிலும் உங்கள் சித்தம் நிறைவேறுவதாக என்று இயேசு எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஜபத்தின் படியே இதோ பரலோகத்தில் உங்களுடைய சித்தத்தை இதோ சகோதரர் ஆபிரகாம் மூலமாக நீர் இந்த உலகத்திலே நிறைவேற்றி முடித்ததுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காரியத்தின் மூலமாக அநேகம் ரட்சிக்கப்பட இயேசு கிறிஸ்துவையும் பரலோகத்தையும் அறிந்து கொள்ள தேவனுடைய வார்த்தையை படிக்க கேட்க தெரிந்து கொள்ள கர்த்தர் கிரியை செய்திருக்கிறார். இது கர்த்தரால் அந்த காரியம் என்று நாங்கள் விசுவாசித்து இருக்கிறோம். இந்த புத்தகத்தை ஆவியானவர் தான் எழுதினார் என்ற ஒரு நம்பிக்கையோடு இதை கர்த்தருக்கு நாங்கள் பிரதிஷ்டைப்படுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த 2வது எழுதப்பட்டிருக்கிற இயேசுவின் சரித்திரத்தை சுவிசேஷத்தை கர்த்தருடைய நாம் நியமித்து நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுகிறோம். இதனால் கர்த்தருக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த கர்த்தருடைய மகன் ஆபிரகாமையும் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய சந்ததியும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த காரியத்தினாலே அதனுடைய ஆசீர்வாதங்கள் வந்து அடைவதாக.
இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே.